வாங்க 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 தம்பி தங்கைமாரே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்யலாமா? பரிசுத்த தகப்பனே, நீர் எவ்வளவு நல்லவராய், எவ்வளவு எங்களுடைய வாழ்விலே தயை செய்கிறவராக இருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் காட்டுகின்ற தயையை, இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அநேக வேளைகளிலே ஆண்டவரே நாங்கள் எங்களை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, அநேக வேளைகளிலே நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். ஆண்டவரே, நீரே கிருபையாக இறங்கி எங்களுக்குள்ளே தாழ்மையின் குணத்தை எங்களுக்கு தாங்க. சிலுவை மட்டும் நீர் உம்மை தாழ்த்தினது போல நாங்களும் கூட அப்பா எங்களுடைய வாழ்விலே எப்பொழுதும் அப்பா நாங்கள் உம்மை நினைக்க, நீர் எங்களுக்கு செய்த நன்மையை நினைத்து உமக்கு நன்றி செலுத்த நீங்கள் அனுகிரகம் செய்யுங்க. உம்முடைய ஆளுகைக்குள்ளும் பராமரிப்பிற்குள்ளும் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே அநேக நேரங்களிலே அநேக காரியங்களை சொல்லி நாம் பெருமைப்பட்டுக் கொள்வது உண்டு. வளர்த்தியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெருமை, அழகாக இருக்கிறவங்களுக்கு நான் அழகாக இருக்கிறேன் அப்படிங்கிற பெருமை, படிக்கிறவங்களாக இருந்தால் நான் நல்லா படிக்கிறேன் என்றவர்களுக்கு பெருமை, ஏதோ ஒரு உயர்ந்த பதவியில் இருந்துட்டா இந்த உயர்ந்த பதவியில் இருக்கிறேன் என்கின்ற பெருமை. எப்பொழுதுமே மனிதர்களுக்குள்ளே ஒரு பெருமை வருவதுண்டு. ஒவ்வொரு காலகட்டங்களில் வருகின்ற உயர்வுகள் வரும் பொழுது பிறரை விட நான் உயர்ந்தவன், பிறரை விட நான் நிறைய திறமசாலி என்று சொல்லி நமக்குள்ளே பெருமை வருவதுண்டு. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இதை அறிந்துதான் நம்முடைய இல்லங்களில் உள்ள நிலை கதவை, அதாவது அந்த நிலையை அவங்க தாழ்த்தி விடுவாங்க. நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது என்னுடைய உறவினர்களுடைய இல்லத்திற்கு, எங்கள் பாட்டி தாத்தா வீட்டுக்கெலாம் வரும் பொழுது அந்த நிலை அது தாழ்ந்திருக்கும். ஒருவேளை வீட்டுக்குள்ளே நல்ல உயரமான இடத்துல உத்தரம்லாம் வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே நுழைகின்ற வாசலை அவங்க தாழ்த்தி வைத்திருப்பாங்க. அப்போது கூட நான் கேட்டிருக்கேன், உயரமாக வைக்கலாமே என்று சொல்லி. அப்போ அவங்க சொல்லுகின்ற ஒரு காரியம் உண்டு, இந்த நிலையை ஏன் தாழ்த்தி வைத்திருக்கிறோம் அப்படின்னா அது தாழ்மையை கற்றுக்கிட்டுறதுக்கு என்று சொல்வது உண்டு. அந்த வீட்டுக்குள்ளே போகும் பொழுதே கடவுள் எனக்கு இந்த வீட்டை தந்திருக்கிறாரு, நான் பெருமைக்குரியவன் அல்ல என்று சொல்லி தங்களை தாழ்த்தி அந்த இல்லத்திற்குள்ளே போவது. நாம் வேதாகமத்திலே கூட பார்த்தோம் என்றால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். நாம் வேதாகமத்தில் கூட பார்த்தோம் என்றால் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத்தை குறித்தும் தாவீதை குறித்தும் நாம் பார்க்கிறோம். இந்த கோலியாத்திற்கோ பெருமை அதிகமாக இருந்தது. அவர் ரொம்ப வளர்த்தி, அது மாத்திரமல்ல அவருக்கு இருக்கின்ற பலம் எல்லாம் அவருக்கு சிறு வயதிலிருந்து யுத்த வீரனாக இருந்ததுனால ஒரு பெரிய பெருமை இருந்தது. ஆனால் தாவீதை பார்த்தோம் அப்படின்னா அவனுக்குள்ளே தாழ்மை இருந்தது. கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவர் தான் வழி நடத்துகிறார் என்கின்ற தாழ்மை இருந்தது. ஆனால் கோலியாத்திற்குள்ளேயோ ஒரு மமதை இருந்தது. என்னன்னா, எல்லாத்துலேயும் நான் திறமசாலி, நான் என்கின்ற அந்த பெருமை இருந்தது. கோலியாத் என்கின்ற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சிறை என்று அர்த்தம். ஆனால் தாவீது என்கின்ற பெயருக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அநேக வேளைகளில் இந்த பெருமையின் சிறையிலே நாம் அடைப்பட்டு விடுகிறோம். கோலியாத் என்கின்ற பெயருக்கே சிறை என்று அர்த்தம். நமக்கு பெருமை ரொம்ப வந்துட்டுன்னு வைங்களேன், ஏதோ ஒரு சிறையில் அடைப்பட்டவர்கள் போல நாம் காணப்படுவோம். ஆனால் நம்ம நம்மை தாழ்த்தும் பொழுது தாவீது என்கின்ற பெயர் பிரியமானவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நாம் இருக்க முடியும். பாபிலோனிய தல்முத் என்று சொல்லப்படுகின்ற வரலாற்று பெட்டகத்தில் 42வது அத்தியாயத்தில் கோலியாத் ஓர்பாலின் மகன் என்று சொல்லப்பட்டுள்ளது. நகோமியின் மருமகளுடைய பெயர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூத் என்கின்ற அருமையான ஒரு மருமகள். அதே போல் ஓர்பால் என்கின்ற மருமகள் இருக்காங்க. ரூத் அவர்களுடைய சந்ததியில் வந்தவங்க தான் யார் அப்படின்னா இந்த தாவீது. இந்த ஓர்பால் என்கின்ற அந்த மருமகளின் சந்ததியில் வந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கோலியாத். நம்ம தாவீதை பார்த்தோம் அப்படின்னா கடவுளுக்கு பயந்தவராக, அவர் ஆண்டவரை நேசிக்கிறவராக, உடன்படிக்கை பெட்டிக்கு அவர் அங்கே மதிப்பை கொடுக்கிறவராக இருந்தார். ஆனால் கோலியாத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் கடவுளுக்கு பயப்படலை, அல்லது கடவுளுடைய அந்த உடன்படிக்கை பெட்டியின் மீது அவருக்கு ஒரு விருப்பம் அல்லது அதற்கு அவர் கனத்தை கொடுக்கல. தல்முத் என்று சொல்லப்படுகின்ற அந்த வரலாற்று பெட்டகத்திலே சொல்லப்பட்டுள்ளது
சொல்லப்பட்டுள்ளது, கோலியாத் இஸ்ரவேலின் தேவனின் உடன்படிக்கை பெட்டியை தாகோனின் ஆலயத்தில் வைத்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுள்ளது. ஒருவேளை காலையும் மாலையும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை வணங்க முடியாதபடிக்கு அவன் இந்த தொந்தரவை செய்தான் என்று சொல்லி அந்த தல்முத் என்கின்ற புத்தகத்திலே எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவரிடத்திலே சென்று ஜெபிக்கின்ற, ஆண்டவரை தேடுகின்ற ஜனங்களை அவங்க தேட முடியாதபடிக்கு தாகோனின் ஆலயத்திலே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் வைத்தான். ஆனா தாவீதை பார்த்தோம்னா ஓபேத் ஏதோம் வீட்டில் இருந்த உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய அரண்மனைக்கு, தன்னுடைய இடத்திற்கு கொண்டுன்னு சொல்லி அவர் நினைத்தார், அவர் நேசித்தார். இந்த கோலியாத்திற்குள்ளே இருந்த பெருமை கோலியாத் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுவதற்கு காரணமாக அமைந்தது. முதலாவதாக, ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நாம் காணப்படணும். அந்த பிரியமானவர்களாக நாம் இருப்பதற்கு காரணமாக அமைவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மை தாழ்த்துவது, ஆண்டவருக்கு முன்னால் தாழ்த்துவது. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லாமா, நீங்கள் ஆண்டவருக்கு முன்னால் தாழ்மைப்படுங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். வலது கருத்தை எடுத்து இருதயத்தில் வச்சு சொல்லுவோமா, நான் ஆண்டவருக்கு முன்பதாக என்னை தாழ்த்துகிறேன், அவர் என்னை உயர்த்துவார். இந்த கோலியாத்துக்கு பெருமை ரொம்ப இருந்துச்சு. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லியிருக்கு, உயரம் அளவு அங்கே சொல்லப்படாட்டாலும் அவர் ரொம்ப உயரமாக இருந்தார்னு சொல்லியிருக்கு. 6 அடிக்கு மேலே இருந்திருக்கணும். ஆனால் கோலியாத்தின் உயரத்தை பற்றி டெட் சீ ஸ்க்ரோல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த அருமையான ஜோசிஃபஸ் அவர்களுடைய, அதாவது முன்னாள் வரலாற்று அறிஞர் ஜோசிஃபஸ் அவர்களுடைய எழுத்துக்களில் அவர் சொல்றாரு, 4 கியூபிட் அண்ட் அ ஸ்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது 6 அடி 9 இன்ச் இந்த கோலியாத் இருந்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. 6 அடி உயரம் இருப்பதே பெரிது. இந்த கோலியாத் எவ்வளவு உயரம் இருந்தாரான்னு தெரியுமா? 6 அடி 9 இன்ச். இந்த கோலியாத்திற்குள்ள என்ன இருந்திருக்கும் தெரியுமா? என்னை ஜெயிக்க இன்னொருத்தன் பிறந்து வரணும், என் அளவுக்கு உயரமாக இருக்கணும்னா இன்னொருத்தன் பிறந்து வரணும் என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு பெருமை இருந்தது. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்க வாலிப தம்பி தங்கையே, அல்லது இதை பார்த்து கொண்டிருக்கிற ஐயாவே அம்மாவே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் குடும்பத்தில் உள்ள இந்த நிலைமைக்கு வரணும்னா இன்னொருத்தர் பிறந்து வரணும், அல்லது இந்த பெருமைக்கு வரணும்னா, அல்லது இந்த உயரத்துக்கு வரணும்னா இன்னொருத்தர் பிறந்து வரணும்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை இந்த கோலியாத் அப்படி தான் நினைச்சார். ஆனால் தாவீதோ கர்த்தருடைய சன்னிதானத்திலே தன்னை தாழ்த்துகிறவராக அவர் காணப்பட்டார். இரண்டாவதாக, தாவீது கர்த்தரின் மீதும் கர்த்தருடைய வார்த்தையின் மீதும் விசுவாசம் வைக்கிறவராக இருந்தார். ஆனால் கோலியாத்தோ கர்த்தர் மீது விசுவாசம் வைக்கல, தன் மீது மாத்திரமே நம்பிக்கை கொண்டிருந்தாரு. ஆனால் தாவீதோ தன்னை வழி நடத்தி வந்த ஆண்டவர், தன்னை வழி நடத்தி வந்த தகப்பன் குடும்பத்தை அவர் மறக்கல. பிசிடோ பிலோ என்று சொல்லப்படுகின்ற லத்தீன் தொல்லியல் துறை கிமு 135ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட தாவீதினுடைய அந்த கூழாங்கற்களை குறித்து அவங்க இப்படி எழுதி வைத்திருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்க தெரியுமா? தாவீது அவர் 5 கூழாங்கல்ல எடுக்கிறாரு. இந்த 5 கூழாங்கற்கள்லையும் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பெயரை எழுதுகிறார். என்ன பெயர் எழுதுறாருன்னா, முதல்ல தன்னுடைய ஆண்டவருடைய, தான் வணங்குகின்ற அந்த கர்த்தருடைய பெயரை ஒன்று எழுதுறாரு. இன்னொன்றில் தன்னுடைய தகப்பன் பெயரை எழுதுறாரு. இன்னொரு கல்ல தன்னுடைய பெயரை எழுதுகிறார். இப்படி தன்னுடைய மூதாதையர்களுடைய பெயர்களை, அதே போல தன்னை வழி நடத்தின கர்த்தருடைய பெயரை அவர் எழுதுறாரு. இப்படி எழுதிதான் அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் அந்த கூழாங்கல்ல முதலாவதாக கர்த்தர் மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை வச்சு தான் அந்த கூழாங்கல்லை அவர் எறிந்தார் என்று சொல்லி அவங்க எழுதுறாங்க. ஒருவேளை அந்த கோலியாத்தினுடைய நெற்றியிலே பட்ட அந்த கல்லிலே அங்கே பிதாவானவருடைய அந்த ஆண்டவருடைய பெயரை அவர் எழுதி அவர் வைத்திருந்ததுனால அந்த கல் அவர் எரியும் பொழுது அது அந்த கோலியாத்தினுடைய நெற்றியிலே பட்டு அவன் வீழ்ந்து போனான் அப்படின்னு சொல்லி அந்த தொல்லியல் துறையினர் எழுதுகின்ற அந்த வரலாற்று குறிப்பிலே உள்ளது. தாவீது கோலியாத்தின் முன்பதாக வரும் பொழுது கோலியாத் சொல்றாரு, உன்னை இந்த பறவைகளுக்கு நான் உணவாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெருமையை, தன்னுடைய அந்த பராக்கிரமத்தை குறித்தே அவர் சொல்றாரு. தாவீதினுடைய சூழ்நிலை, தாவீதினுடைய உருவத்தை பார்த்து அவர் ஜட்ஜ் பண்ணிடுறாரு. ஆனால் தாவீதோ சொல்றாரு, நீயோ ஒன்றிருக்க பட்டயத்தையும் உன்னுடைய கேடயத்தையும் ஈட்டி நம்பி வர, நான் அப்படி இல்லை, நானும் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமாம், அவர் ஆண்டவரே நம்பி இருந்தார். இன்றைக்கும் கூட ஆண்டவரை நம்பி உங்களுக்கு முன்னால் எப்பேற்பட்ட பெரிய போராட்டங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட பெரிய நபர்கள் உங்களுக்கு எதிராக வந்தாலும்,
நீங்கள் கர்த்தரை நம்பி உங்களை தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்தி நீங்கள் ஒரு அடி எடுத்து வைங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். மைக் டைசன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய குத்துச்சண்டை வீரர். இந்த குத்துச்சண்டை வீரர் யார் எதிர்த்தாப்புல வந்தாலும் அவர் என்ன செஞ்சிருவாருன்னா ஜெயிச்சிருவார். பல ஆண்டுகள் இவர் தான் குத்துச்சண்டையில் அவர் சாம்பியனாக இருந்தார். என்னை ஜெயிக்க யார் இருக்கா, இன்னொருத்தர் பிறந்து தான் வரணும், யாருன்னு ஜெயிக்க முடியும் என்று சொல்லி அவர் நிறைய சவால் விட்டார். அவருக்கு எதிராக வருகின்றவர்கள் அதே போல வர்றவங்களாம் தோக்கடிச்சாரு. இப்படி தோக்கடிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்துல இந்த மைக் டைசன் ஒரு பெரிய ஜாம்பவானாக இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது இவாண்டர் ஹோலிஃபீல்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குத்துச்சண்டை வீரர், இவர் இந்த மைக் டைசனுக்கு எதிராக எப்படியாவது ஜெயிக்கணும்னு அவருக்குள்ள ஒரு விருப்பம் இருந்தது. ஆனால் அவருக்குள்ளே என்ன பயம் இருந்துச்சுன்னா, பல ஆண்டுகளாக இவர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஆனால் நான் ஜெயிக்க முடியுமா என்று சொல்லி இந்த இவாண்டர் ஹோலிஃபீல்ட் என்கின்ற இந்த நபர் அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். இவர் நல்லா ஜெபிக்கிறவர், இவர் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறவர். அதனால அந்த குறிப்பிட்ட நாளிலே போட்டி 2 பேருக்கு என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. மைக் டைசன் அவர்களுக்கும், அதாவது சாம்பியன் மைக் டைசன் அவர்களுக்கும் இவாண்டர் ஹோலிஃபீல்டுக்கும் குறிப்பிட்ட நாளிலே அந்த போட்டி என்று சொல்லி அறிவித்து விட்டார்கள். இந்த இவாண்டர் ஹோலிஃபீல்டுக்கு உள்ளத்திலே, ஆண்டவரே நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல, நீங்க தான் எனக்கு கூட வரணும், அவ்வளோ பெரிய ஜாம்பவான் முன்னால நான் எப்படி போய் போட்டி போட்டு வெற்றி பெற முடியும் என்று சொல்லி நினைத்தார். அவருடைய கை உரைகளிலே அந்த கிளவுஸ்ல ஒரு வசனத்தை எழுதினார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை அவர் எழுதினார். பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு அதில் எழுதினார். எழுதிட்டு அவர் தைரியமா அந்த போட்டி வரும் பொழுது ஜெபித்து அவர் போனார். போய் விளையாண்டாரு. விளையாடும் பொழுது இவர் இந்த மைக் டைசன் என்கின்ற அந்த ஜாம்பவான இவர் ஜெயிச்சிட்டார். எல்லாரும் கேட்டாங்க, எப்படி நீங்க இவ்வளோ பெரிய ஜாம்பவானை ஜெயிச்சிங்க அப்படிங்கிறப்ப அவர் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொன்னார். இன்றைக்கும் கூட உங்களுக்கு முன்னால பெரிய பெரிய காரியங்கள் இருக்கலாம், ஆனா உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. பரீட்சை எழுதுறீங்களா? பரீட்சை எழுதும் பொழுது முன்னால் பெரிய இது இருப்பது போல தெரியுதா? கவலைப்படாதீங்க. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களை பரீட்சை நல்லா எழுத வைப்பார். நீங்கள் நன்றாக படித்து நீங்கள் அந்த பலத்தோடு போங்க. ஆண்டவர் காரிய சித்தியை வர பண்ணுவார். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல மதிப்பெண்ணை கொடுத்து ஜெயிக்க வைப்பார். நம்முடைய தமிழகத்திலும் கூட 1967ஆம் ஆண்டு காமராஜர் என்று சொல்லப்படுகின்ற அந்த வாலிபன் அவர் என்ன செஞ்சார்னா, எலெக்ஷனில் அவர் நிற்பதற்கு பிரயாசப்பட்டார். அவர் எலெக்ஷனில் நிற்கணும்னு பிரயாசப்படுறப்போ அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, ஏழை குடும்பத்தில் உள்ளவர், ஆனால் ரொம்ப உண்மையாக இருப்பவர், தன்னுடைய தாய்க்கு கனத்தை கொடுக்குறவர், அதே போல் சமுதாயத்தில் இருக்கின்ற மக்களை ரொம்ப கனம் பண்ணுறவர். இந்த காமராஜர் என்னப்படுகின்ற இந்த நபர் அவர் அவர் அந்த எலெக்ஷனில் நிற்கணும்னு நினைக்கிறப்போ அவருக்கு எதிராக சீனிவாசன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய பிராமணர் அவர் அந்த தேர்தலில் நிற்கிறாரு. அவருக்கு பல ஆண்டுகளாக அவர் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதுலனாலும் சரி அவர் ரொம்ப பெருமைக்குரியவராக, அதிலே போல் அவருக்கு நிறைய பேக்ரவுண்ட்லாம் இருந்தது. ஒருவேளை அவர் சொன்னார், அவரோடு இருந்தவர்கள் சொன்னாங்க, காமராஜரா இவர் ஒன்றுத்துக்குமே இல்லாதவர், இவர் தோற்று போயிடுவாருன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் காமராஜரோ அவர் அந்த எலெக்ஷனில் அவர் தன்னுடைய இயலாமை அல்லது தன்னுடைய சிறுமையிலையும் அவர் எப்படியாவது இதில் நிற்கணும்னு சொல்லி அவர் முயற்சி செய்தார். நடந்தது என்ன? காமராஜர் ஜெயிச்சிட்டாரு. காமராஜர் ஜெயிச்சு காமராஜருடைய பெயர் பிரஸ்தாபமானது. அவர் டேமை கட்டினார், அதே போல் கல்வி கூடங்களை திறந்தார், அதே போல் நிறைய திட்டங்களை அவர் கொண்டு வந்தார். இது நிமித்தமாக படிக்காத மேதை என்கின்ற பெயர் கூட இந்த காமராஜருக்கு வந்தது. ஆனால் ஸ்ரீனிவாசன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பணம் படைத்தவருடைய பெயரோ அப்படியே மங்கி போனது. ஒருவேளை அந்த ஸ்ரீனிவாசனுடைய பெயர் காணாமலே போயிட்டு, ஆனால் காமராஜருடைய பெயர் இன்றைக்கும் எல்லாருடைய நினைவிலையும் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு எதிராக பணம் படைத்தவர்கள், உங்களுக்கு எதிராக வலிமையாக இருக்கிறவர்கள் உங்களுக்கு எதிராக போராடலாம். நீங்கள் ஒருவேளை ஆண்டவர் கொடுக்கின்ற பலத்தோடு நீங்கள் காரியங்களில் நீங்கள் முன்னெடுத்து செல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமாம், நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துங்கள், அவர் கொடுக்கிற பலத்தோடு செல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கையே, உன் அழகை குறித்து பெருமை பாராட்டுறியா? உன் உயரத்தை குறித்து பெருமை பாராட்டுறியா? இல்லாட்ட ஏதோ பதவியை குறித்து பெருமை பாராட்டுகிறாயா?
இதெல்லாமே ஆண்டவர் கொடுத்த ஈவு, ஆண்டவர் கொடுத்த கிருபை. இதை மறந்துடாதீங்க. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்க ஐயாவே அம்மாவே, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பெருமை பாராட்டுறீங்களா? நான் தான் இதை சம்பாதிச்சேன், நான் தான் இதை செஞ்சேன், எல்லாம் என்னுடையதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆண்டவர் கொடுத்த கிருபை, ஈவு. அவர் தான் உங்களுக்கு இந்த பதவி கொடுத்துருக்கிறாரு, அவர் தான் உங்களுக்கு இந்த அழகை கொடுத்துருக்கிறாரு, அவர் தான் உங்களுக்கு இந்த உயரத்தை கொடுத்துருக்கிறாரு, அவர் தான் இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்திருக்க உதவி செய்திருக்கிறாரு. எனவே அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, தாவீதை போல ஆண்டவருக்கு பிரியமானவளாக நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் பெருமை என்று சொல்லப்படுகின்ற அந்த சிறைக்குள்ள நீங்கள் அடைப்பட்டுட்டீங்கன்னா, கோலியாத் என்கின்ற பெயருக்கு சிறை என்று அர்த்தம். ஒருவேளை பெருமை என்கின்ற சிறைக்குள்ள நீங்கள் அடைப்பட்டுட்டீங்கன்னா வீழ்ச்சி தான் வரும். ஆனால் ஆண்டவர் நம்மை வீழ்ந்து போக விடுகிறவர் அல்ல, நம்மை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கிறவர். அவருக்கு பிரியமானவர்களாக நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை தலை நிமிர்ந்து நிற்க வைப்பார். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஐயாவே அம்மாவே, வாலிப தம்பி தங்கையே, இன்றைக்கும் கூட பெருமைப்படாதபடிக்கு ஆண்டவருக்கு முன்னால் நம்மை தாழ்த்தும் பொழுது, அவருடைய பலத்த கரத்திலே நாம் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் செய்யலாமா? பரிசுத்த தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாம் நீங்கள் தந்த ஈவு. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு தந்த ஞானம், எங்களுக்கு தந்த அறிவு, எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்கள், அப்பா, எங்களுக்கு தந்த உயரம், எங்களுக்கு தந்த அழகு, எங்களுக்கு தந்த எல்லா விதமான காரியங்களும் அப்பா, அது நீர் எங்களுக்கு தந்த கிருபை, ஈவு. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். அப்பா, நீர் தான் எங்களை உயர்த்துகிறவர். ஒருவரை தாழ்த்துவது உயர்த்துவது நீங்கள் ஆண்டவரே. அப்பா, தாவீது உமக்கு பிரியமானவனாக நடந்து கொண்ட பொழுது தாவீது நீங்கள் உயர்த்தினீங்க, அப்பா, ஆசீர்வதித்தீங்க. கோலியாத் பெருமையின் சிறையில் அடைப்பட்ட பொழுது கோலியாத் வீழ்ந்து போனா. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளாகிய அப்பா, இவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, உமக்கு பிரியமானவர்களாக நீங்கள் மாற்றுங்க. உங்கள் பிரியமானவர்களாக உங்களுடைய பிள்ளைகள் வாழும் பொழுது, தங்களை தாழ்த்தும் பொழுது நீங்கள் உயர்த்தி வழி நடத்துங்க. என்னையும் எங்களையும் தாழ்த்தி உங்களுடைய கருத்தில் தருகிறோம். நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிற பரமபிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவருடைய இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக. ஆமேன். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற வாலிப தம்பி தங்கையே, நீங்களும் கூட கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. chatting நீயும் பண்ணாதே, போகாதே போகாதே, பவ வெப்சைட்டுக்கு போகாதே, பண்ணாதே பண்ணாதே, பவ chatting நீயும் பண்ணாதே. வாலிபம் என்பது மாயைதான், அழிந்திடும் மலரினை போன்றுதான். So stay away from internet sex and stay with Jesus to have more best. போகாதே போகாதே, பவ வெப்சைட்டுக்கு போகாதே, பண்ணாதே பண்ணாதே, பவ chatting நீயும் பண்ணாதே. போகாதே போகாதே, பவ வெப்சைட்டுக்கு போகாதே, பண்ணாதே பண்ணாதே, பவ chatting நீயும் பண்ணாதே. வாலிபம் என்பது மாயைதான், அழிந்திடும் மலரினை போன்றுதான். So stay away from internet sex and stay with Jesus to have more best.
நெட்டில் நீ மாட்டிக்கொள்ளாதே. உலகம் ஃபிங்கர் டிப்பில் என்று சொல்வான், நம்பாதே. சாத்தான் விரிக்கும் நெட்டில் நீ மாட்டிக்கொள்ளாதே. உலகம் ஃபிங்கர் டிப்பில் என்று சொல்வான், நம்பாதே. அழியாதே, நீயும் அழியாதே. கேட்காதே, அவன் சொல் கேட்காதே. So stay away from internet sex and stay with Jesus to have more rest. போகாதே போகாதே பாவ வெப்சைட்டுக்கு போகாதே. பண்ணாதே பண்ணாதே பாவ சாட்டிங் நீயும் பண்ணாதே. We don't want to waste an internet. We don't want to see bad web either. We just want to hold your feet, Father. That's the way to grow greater. Smartphone அதில் Facebook என்று மாட்டிக்கொள்ளாதே. உலகம் உந்தன் பாக்கெட்டில் என்று சொல்வான், நம்பாதே. ஸ்மார்ட்போன் அதில் Facebook என்று மாட்டிக்கொள்ளாதே. உலகம் உந்தன் பாக்கெட்டில் என்று சொல்வான், நம்பாதே. அழியாதே, நீயும் அழியாதே. கேட்காதே, அவன் சொல் கேட்காதே. So stay away from internet sex and stay with Jesus to have more rest. போகாதே போகாதே பாவ வெப்சைட்டுக்கு போகாதே. பண்ணாதே பண்ணாதே பாவ சாட்டிங் நீயும் பண்ணாதே. போகாதே போகாதே பாவ வெப்சைட்டுக்கு போகாதே. பண்ணாதே பண்ணாதே பாவ சாட்டிங் நீயும் பண்ணாதே. வாலிபம் என்பது மாயைதான், அழிந்திடும் மலரினை போன்றுதான். So stay away from internet sex and stay with Jesus to have more